வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஆஃப்ரின். எனக்கு சமையலே வராதுப்பா அப்படிங்கிறவங்க கூட அருமையாக ஒரு டெசர்ட் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த ஒரு டெசர்ட்டை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு பிடிச்சவங்கள சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து 3 ஆப்பிள் எடுங்க. பர்ஃபெக்டாக ஒரு ஆப்பிள் ஹல்வா ரெடி பண்ணி அவங்கள அசத்துங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்லைடில் அப்படியே பாஸ் பண்ணி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போது 3 ஆப்பிள் எடுத்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் கீ எடுத்துக்கிறேன். நான் ஆல்மண்ட் ரைஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நீங்கள் பாதாம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிஸ்தா கொஞ்சம் எடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். 7 ஏலக்காவை நுணுக்கி எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். ஸோ இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும், ஆப்பிள் ஹல்வா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். பால்லாம் தேவையே கிடையாது. ஸோ முதல்ல ஆப்பிளை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் தனியாக எடுத்துருங்க. வேக்ஸ்டு ஆப்பிள் வாங்கியிருந்தீங்கன்னா மட்டும் தோலை பீல் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா பீல் பண்ண தேவையில்லை. ஸோ வீட்டில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் 2 ஆப்பிள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்பிள் எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கலாம். ஆப்பிளை நம்ம சாப் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். சப்போஸ் அரைச்சி போடணும்னு நினச்சிங்கன்னா அதுலேருந்து ரொம்ப தண்ணி விடும். அதனால தான் நம்ம துருவி ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லா ஆப்பிளையுமே துருவி எடுத்துக்கிட்டோம். ஸோ பேன் இப்போ ஹீட் பண்ணிவிட்டு கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீயில் முதல்ல ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முந்திரி, பாதாம், பிஸ்தா எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே நல்லா இந்த கீயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது செவந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு இதே பேனில் இப்போ நம்ம ஆப்பிளை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆப்பிளில் ஜென்ரலாக சூடாக தண்ணி நிறைய விடும். ஸோ இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். ஸோ அதுக்கு எனக்கு 10 நிமிஷம் எடுத்துச்சு. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கிட்ட நின்று அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி வற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சுகரும் இதோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ சுகர்லேருந்து மறுபடியும் தண்ணி விடும். இந்த தண்ணியும் நல்லா வற்றி கீ மட்டும் இருக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு அப்படின்னா தான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ ஆப்பிளும் நல்லா வெந்துருச்சு. டோட்டலாக எடுத்துக்கிட்ட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ இப்போ இதோட நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் குக் பண்ணுறவங்க கூட இந்த டிஷ்ஷை அமேசிங்காக ரெடி பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஹெவியாக நம்ம சாப்பிட்றப்ப பிரியாணி அந்த மாதிரி எடுக்கிறப்ப இதை டெசர்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸு கீழே ஷேர் பண்ணுங்கள். ஹல்வானாலே பிரெட் ஹல்வா, கேரட் ஹல்வா மட்டும்தான் கிடையாதுங்க. ஸோ ஃப்ரூட்ஸில் கூட இந்த மாதிரி யம்மியாக நம்மளால் ஹல்வா ரெடி பண்ண முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye and take care.